ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப சிம்பிளான டேஸ்டியான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான். ஆமாங்க, எக் ரைஸு எப்படி சிம்பிளாக செய்கிறதுன்னு பார்க்கலாமா? வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் விட்டுட்டு நான் கொஞ்சமாக கார்லிக்கை ஃபைனாக சாப் பண்ணி எடுத்திருக்கேன். அதையும் அதில் போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா பொரிச்சு எடுக்கணும். ஏன்னா அந்த கார்லிக்கோட ஃப்ளேவர் தான் ரொம்ப சூப்பராக இருக்கும். அடுத்து நான் பொடியாக நறுக்குன்னு ஒரு 2 வெங்காயத்தை நான் அதில் ஆட் பண்ணியிருக்கேன். இது ஒரு 2 டிஃபன் பாக்ஸுக்கு இது கரெக்டான அளவு. ஒரு 2 வெங்காயத்தையும் சாப் பண்ணி ரொம்ப சிம்பிளான ரெசிபிங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். லைட்டாக நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கணும். அப்புறமா கொஞ்சமாக மஞ்சள் பொடி விட்டு அதை நல்லா வதக்கி விட்டுடுங்க. நல்லா வதங்கட்டும். பாருங்கள், நல்லா வதங்குது. இப்போ நம்ம இதில் கொஞ்சமாக காஷ்மீரி சில்லி பவுடர் போட போகிறோம். இதில் நம்ம காரம் நம்ம சேர்க்க போகிறது கிடையாது. காஷ்மீரி சில்லி பவுடரில் ரொம்ப காரம் இருக்காது. அதனால் நம்ம காரம் இது பெப்பர் காரம் தான் நமக்கு இதில். அதனால் நீங்கள் காஷ்மீரி சில்லி போட்டுக்கோங்க. உங்களுக்கு காரம் வேணும்னா ஆர்டினரி போட்டுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம இதில் ஒரு 3 முட்டை ஊற்றிருக்கேன். 3 முட்டையை ஊற்றி நல்லா இதை நம்ம கிண்டி விட்டுக்கலாம். நல்லா கிண்டி விட்டுடுங்க. நம்ம இதுக்கு ரைஸை வடித்து தான் சேர்க்குறோம். நான் பிரியாணி ரைஸ் கொஞ்சமாக வடித்து எடுத்து வச்சுருக்கேன். அது என் பாப்பா பிரியாணி ரைஸ் தான் ரொம்ப விரும்பி சாப்பிடுவா. அதனால் நான் அது போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் ஆர்டினரியிலே நீங்கள் செஞ்சுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது எப்படி செஞ்சாலுமே. இது லஞ்ச் பாக்ஸுக்கு ஒரு சட்டுன்னு செஞ்சிடலாம். இல்லை நம்ம குழம்பு வைக்காத டைமில் ரொம்ப டயர்டாக இருந்ததுன்னா இந்த மாதிரி செஞ்சு சூடாக சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான். முட்டை நல்லா வதங்கிடுச்சு. வாசனைலாம் போன பிறகு நம்ம இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கிட்டு அப்புறம் நம்ம ரைஸு சேர்க்கலாம். ரைஸு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடுங்க. உடையாமல் கிண்டி விடணும். நல்லா கிண்டி விட்டுடுங்க. பாருங்கள், இப்போ லாஸ்ட்டாக நம்ம ஃபைனலாக நம்ம இதில் பெப்பர் போட்டு கொத்தமல்லி தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியதான். அவ்வளோதான். பாருங்கள், நம்மளோட எக் ரைஸே அவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சுன்னு. இது லஞ்ச் பாக்ஸுக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை உங்களுக்கு பிடிச்ச சைட் டிஷ்ஷோடு வச்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய் பாய். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.